Hello. Yes, sir. Is that my presentation is visible? Yeah, it is visible. Okay. So first of all, thank you to the EDC of SCAD College as well as Management Principal of SCAD College of Engineering. And title is I would like to start. So successful startup mentorship from the successful startup founder அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. So I would like to confirm that so we won't declare ourselves as a successful entrepreneur or successful startup. We are also in the process. So here I would like to share what are the experience we had in our startup journey for last 2.5 years, and what are the things we missed. And as our juniors, so if you're going to start your startup journey from Tirunelveli or South Tamil Nadu, so what are the things you can uh, keep in your mind while you start? So இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். And before getting into the session, I would like to say some outcomes. So because any session, from my personal opinion, it should have a strong outcome. So what are the topics we are going to cover and what kind of outcomes you are going to get? That's the point we are going to discuss in this particular program outcome area. First of all, we are going to see what are the market requirements are there. So we are going to see the market research because you all will know before COVID and after COVID. In the post COVID, before COVID மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கு ஆக்சுவலாக. கோவிட்க்கு முன்னாடி இருந்த மார்க்கெட்டோ இல்லாட்டி வந்து சுச்சுவேஷனோ ரைட் நோ வி டசன் ஹேஸ். ஸோ கம்ப்ளீட்டாக நிறைய விஷயத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது, சில இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல போஸ்ட் கோவிட், அதாவது கோவிட்க்கு அப்புறமா இப்போ வந்து வாட் ஆர் த ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் விச் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் அ ஹை லெவல் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு ஸ்டூடெண்ட் டு ஸ்டார்ட் அப் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஜேர்னி போகும்போது வாட் ஆர் த மேஜர் ப்ராசஸ் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும், அதுக்குண்டான திங்ஸ் என்னங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். அண்ட் தேர்ட்லி வாட் வி நீட். ஸோ ஓகே, திஸ் த ப்ராசஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வாட் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு கெட் அண்ட் ஆஸ் அ ஸ்கில் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி இன்புட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். இதில் மெயின்லி நான் எங்களோட பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் த ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ டொமைன், அதை வந்து ராய் அப்படின்னு கூட நாங்கள் டேம் பண்ணுவோம். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஐஓடி, இந்த மூணு விஷயமும் வந்து ரொம்பவே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கு. யூ ஆர் இன் எனி டொமைன், இந்த மூணு ஸ்கில்ஸ் அண்ட் இந்த மூணு டெக்னாலஜிஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ராய் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிஸ்ல என்னென்ன விஷயங்கள், அதாவது ரொபாட்டிக்ஸ், ஏஐ, ஐஓடி, இந்த மூணு ஏரியா பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ், என்ன மாதிரியான ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம சின்ன ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கு அடுத்த விஷயம், ஹவு டு கெட் ஃபண்டிங். ஸோ நீங்கள் ஒரு 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 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா வந்துட்டு யூ ஹேவ் சம் ஐடியா, இந்த ஐடியா வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு ஐடியா இருக்கலாம், அதை ப்ராடக்டாக மாற்றணும்னா யூ நீட் சம் ஃபண்ட் இல்லையா. ஸோ எஸ்பெஷலி ரொபாட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறையா நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னுமே கூட அதுக்குண்டான ஃபண்டிங்ஸோட ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன ஆஸ்பெக்ட்லனா வி கேன் கெட் சம் ஃபண்டிங், ஸோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஆக்ஷன் பிளான்ஸ். ஸோ இந்த 4 ஏரியாவை நம்ம எவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த கீ ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாத பட்சத்தில் அந்த சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் பிளான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ண வேண்டியதுங்கிற என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இந்த ஆக்ஷன் பிளான்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ட் அப்ஸுக்கோட சக்ஸஸ் ரேட்டுமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இட் வில் பி வெரி சிம்பிள், பட் அதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட கொலீக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம். ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர் தட் ஆல்சோ. ஸோ அந்த 5 அவுட்கம்ஸ் வந்து இந்த செஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், அவுட்கம் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச், ஐ எம் கோயிங் டு கிளாசிஃபை இண்டஸ்ட்ரி அண்ட் லெவல் ஆஃப் டிமாண்ட். இதில் ஃபர்ஸ்ட் வந்து மாடரேட் லெவலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் ரீட்டைல் அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி.
ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிமாண்ட் லெவல்ங்கிறது கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏரியாவாக அது இல்லை ஆஸ் ஆஃப் நோ. அண்ட் ஒரு ஹை லெவல் பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இட் மேபி எனி டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், மெடிகேர் ப்ராடக்ட்ஸ் கூடிய மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், எஃப்எம்சிஜியாக இருக்கலாம். இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இதோட டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ப்ளஸ் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்லி வி காட் ஒன் ரெக்யர்மெண்ட் இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து. நீங்கள் ஜுவல்லரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கேஸ்டிங் ஜுவல்லரிஸ், ரிங்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த ரிங்ஸில் வந்து அவங்க வந்து வேக்ஸ் வச்சு ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கு எடுத்து போவாங்க. அந்த ரிங்ஸ், அந்த வேக்ஸில் வந்து அவங்க அந்த ரிங்லலாம் வந்து கல் இருக்கும் இல்லைங்களா, ஸோ ஒயிட் ஸ்டோன்ஸ், ரெட் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து பிக் பண்ணுறது வந்து மேனுவலாக இப்போ வந்து பிக் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மேன் பவரால் 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு 9,000 ஸ்டோன்ஸ் வந்து அவங்களால ஃபிட் பண்ண முடியுது ஒரு நாளைக்கு, ஒரு 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி. பட் அவங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 50 பேர் வேலை பார்த்தாலும் அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ரோபோட் ஆர்ம் மாதிரி பில்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்ற ஒரு ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல அவங்களுக்கு வந்து இருக்கிற, அவங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸ்ல அவங்களால ஒரு 20 to 25% வரைக்கும் தான் அவங்களால டெலிவர் பண்ண முடியுது. என்ன ப்ராப்ளம்னா மேன் பவர் இஷ்யூனால. ஸோ அப்போ ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட்ல ஆர்டர் அதிகமா இருக்கு, டிமாண்டும் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் மூலமா அவங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் சைட்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியும். ஸோ தே ஆல்சோ லுக்கிங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ரெக்யர்மெண்ட் இருக்கு. இது நம்ம இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஏரியாலே எடுத்துக்கிட்டோம்னா ஃபயர் ஒர்க்ஸ், சிவகாசியில நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தாப்புல நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. எஸ்பெஷலி நம்ம சரௌண்டிங்ஸ் ஏரியாஸ்ல பெரிய லெவல்ல ஒரு இதை வந்து இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து பெரிய லெவலில் அப்கிரேடே ஆகல. ஸோ அதனால நம்ம ஏரியாஸ் எஸ்பெஷலி சவுத் தமிழ்நாடு சரௌண்டிங்ஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுங்கிறதும் ஃபைனலாக அந்த கீ ஆக்ஷன் பிளான்ல இதுக்கு உண்டான ஒரு ஆன்சரும் உங்களுக்கு இருக்கும். ஸ்டில் அது இன்னும் ஒரு ஸ்டார்ட் அப் அதில் எடுத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் பெனிட்ரேட் ஆகுது அப்படின்னு. அண்ட் ரெண்டாவது சப்ளை செயின். ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற விஷயத்த இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சப்ளை செயின்ங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. சாரி. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ஸ்டில் வி ஹாவ் அ ரெக்யூர்மெண்ட். பட் அதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி சப்போர்ட்ஸ்ங்கிறது ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. அண்ட் ஆட்டோமோட்டிவ் சைட், ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு அதில் உள்ள இப்போ நிறைய சென்சார்ஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட டெஸ்டிங் ப்ராசஸ் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ்ல நிறையவே வந்துட்டு டெக்னாலஜி ஓரியன்ட் ரெக்யர்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது, டெஸ்டிங் ஓரியன்ட் ரெக்யர்மெண்ட்ஸும் இருக்குது. புதுசாக நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ஐடியா பண்ணீங்கன்னா மேபி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைக்ஸ் சொல்லலாம். இப்போ டெஸ்லா கார்ஸ் வந்து கார்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பைக் வந்து பெங்களூர்ல ரீசெண்டாக ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரெக்யர்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ ஹைதராபாத்ல வந்துட்டு ஒரு 6 months பிஃபோர் வந்து 70,000 கம்ப்ளீட்டா ஆன் ரோட் ப்ரைஸ்ல ஒரு பைக் வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிலையும் இப்போ நியூ டெக்னாலஜிஸ்க்கும் சரி, எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி செக் ப்ராசஸ்லையும் வந்துட்டு ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கும் டெக்னாலஜி ரெக்யர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல அதோட வாண்டட் இருக்குது. வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நான் கடைசியில் ஒன்று டச் பண்ணுறேன். அது எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளுமே நான் கொண்டு வரல, செப்பரேட்டாக நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஐ வில் டெல் த ரீசன் ஆல்சோ. அண்ட் ஹை லெவல் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோவிட் சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் பீன் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அந்த ஸ்டில் இப்போ கூட செகண்ட் வேவ் வந்து இந்தியாவில் வந்துட்டு இருக்கதா டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில ஒரு டெக்னாலஜிஸோட இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கு. இப்போ அதில் இருக்க சேலஞ்சஸ் நம்மளோட இஃப் யூ கேன் சார்ட் அவுட் த்ரூ யுவர் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் அண்ட் ஐடியா, தென் இட் வில் கிவ் அ ஹை டிமாண்ட் ஆஃப் லெவல் ஃபார் யூ. அண்ட் சர்வைலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கலாம், இல்லாட்டி இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு டிஃபென்ஸ் சைடில் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு சர்வைலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. எஸ்பெஷலி ட்ரோன் டெக்னாலஜிஸ்ல வந்து வித் கேமரா அண்ட் யூ கேன் டூ த சர்வைலன்ஸ் பார்ட் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஹை லெவல் டிமாண்ட் இருக்கு. எஸ்பெஷலி டிஃபென்ஸ் சைடில் வித் ட்ரோன் அண்ட்
வெப்பன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ட்ரோன் டெக்னாலஜி வித் வெப்பன்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் டிஆர்டிஓ சைடில் சில ப்ரொபோசல்ஸ் கூட ரெக்யூர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வெப்சைட்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுறதை பார்க்க முடியும். ஸோ அவங்களோட அதாவது அந்த ஏரியாவில் ஒரு பேப்பர் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா இட் வில் அதோட அவங்க அக்செப்ட் பண்ணி உள்ள எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வந்து மேன் பவரோட ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்டான ஒரு இன்புட்ஸில் வந்து ஒரு நல்ல அதிகமான ப்ராஃபிட்டபிளான ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியோட செலவு இல்லாட்டி வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கம்மியான அளவு கம்மியான அளவுங்கிறத விட தேவைப்பட்ட அளவு கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளான ஒரு அவுட்புட் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க. இதில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட பார்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய இப்போ தேவைப்படுது. அதுக்கான டிமாண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபுட் டெக்னாலஜி பாப்புலேஷன்ஸ் அதிகமாக டிமாண்ட் இந்த ஃபுட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி மூலமாகவும் சரி வேற டிஃப்ரெண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மூலமாக சரி அதை எப்படி மீட் அவுட் பண்ண போகிறோங்கிறது வந்து ஃபுட் டெக்னாலஜில டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இல்லை எஸ்பெஷலி நம்மளோட இந்தியன் கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், சர்வைலன்ஸ் அஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சர் இந்த மூணு ஏரியாஸ்ல கவர்மெண்ட் சைட்லயே வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. நீங்க இஃப் யூஆர் சப்மிட்டிங் சம் ப்ராஜெக்ட் மேபி நேஷனல் லெவல் இல்லாட்டி கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன்ஸ்லயோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லயோ நீங்க சப்மிட் பண்றீங்கன்னா இட் வில் கம் அண்டர் அக்ரிகல்ச்சர் ஆர் ஹெல்த் கேர் ஆர் டிஃபென்ஸ் சைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வைலன்ஸ். இந்த மூணு ஏரியாக்குள்ள வரும்போது இட்ஸ் கெட் சம் அடிஷ்னல் அட்வான்டேஜ் இந்த எவாலுவேஷன் வெயிட்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மூணு ஏரியாவில் இஃப் யூ ஹேவ் எனி ஐடியா டு கிக் ஸ்டார்ட் அப்படின்னா ஸோ இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி சிம்டம் ஃபார் யூ. ஸோ நீங்கள் அதை பர்ஃபெக்டாகவே அதை வந்து யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அது எதுக்கு நான் செப்பரேட்டாக நான் கொடுத்துருக்கேன்னா இப்போ இந்த போஸ்ட் கோவிட் சுச்சுவேஷன்ல எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ எனி திங் வி ஆர் பர்ச்சேசிங் த்ரூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஸோ இட் மேபி முன்னாடி நமக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ராவா தேவை பண்ணக்கூடிய இல்லாட்டி வந்துட்டு ஆஃப்லைன்ல கிடைக்காத விஷயத்த தான் நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி வந்துட்டு கிராசரிஸ்ல இருந்து எல்லா விஷயமுமே வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஒரு 6 monthsல. மேபி நம்ம திருநெல்வேலியில கூட வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் மூலமா வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி சிட்டிஸ் இல்லாமல் நம்மள மாதிரி Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல கூட அந்த ஒரு அப்டேட்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூச்சர்லயும் அப்கமிங் டேஸ்லயும் இந்த வேர் ஹவுஸ் இந்த டிஜிட்டல் மூலமா வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது ஸோ டிஜிட்டல் மூலமா செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அதிகமாகுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்ப்ளீட்டா அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி ஆர்டருக்கு தகுந்தாப்புல அதை கிளாசிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இப்போ அமேசான்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொன்றா போயிட்டு ப்ராடக்ட்டை வந்து அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க வந்து யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஷிஃப்ட் பண்ண முடியாது. அண்ட் ஈவன் அவங்க வெண்டர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி திரும்ப பையருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் தே கெனாட் டூ வித் மேன் பவர் சப்போர்ட். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து வித்தவுட் டெக்னாலஜி சப்போர்ட் இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் இன் த ஃபியூச்சர் டேஸ். ஸோ இதுக்கு வந்து அந்த மேன் பவர் ரெடியூஸ் பண்றதுக்கும் சரி, அந்த மேன் பவரோட ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் சரி, இஃப் யூ ஹேவ் எனி ஐடியா இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி தென் யுவர் ஐடியா வில் ஹாவ் அ ஹை லெவல் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இட் ஓன் கம் அண்டர் எனி ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி. இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் எனி இண்டஸ்ட்ரி விச் இஸ் கம்மிங் அண்டர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு டிஜிட்டல் மூலமா செல்லிங் ஒரு காமர்ஸ் அதாவது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வர்ற எல்லாருக்குமே வந்து வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்லாவே ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குங்கிறத நான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன். மேபி உங்களோட ஐடியாஸ் இல்லைன்னா நீங்க ஒரு ஒரு ஐடியா இல்லாம ஜஸ்ட் ஒரு பிசினஸ் பண்ணுங்கிற தாட்ல கூட இருந்திருக்கலாம். அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஆஃப் டிமாண்ட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அதை கொஞ்சம் சேனலைஸ் பண்றதுக்கு. அண்ட் செகண்ட் அவுட்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் அப்பா போகணும் சார்.
அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கீங்களா, ஸ்டெப் ஒன். ஸோ அது என்ன இருக்கும்னா, இஃப் இட் இஸ் எனி ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டூடெண்டா இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணோன்னா ரெண்டு விஷயம் தான் இருக்கணும் அவங்களுக்கு. ஒன்று, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்சனலாக ஏதாவது ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம். அந்த சேலஞ்சை வந்து நான் ஒரு சொல்யூஷன், அந்த சேலஞ்சுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறேன், அதை வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக நான் எடுத்துட்டு போறேங்கிற மாதிரி ஒரு விஷனோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே வில் பி வெரி கிளியர், நான் என்ன பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறேன், என்ன மாதிரியான விஷயத்துல நான் ஒரு பிசினஸ் மாடல் பில்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கிளியரான விஷனோட ஒருத்தங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா என்ன பர்டிகுலர் ஏரியாவில் பிசினஸ் பண்ண போறோங்கிற ஐடியா இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்காது அதுல. பட் ஆனால் பிசினஸ் பண்ணணும், நான் ஒரு என்டர்பிரினர் ஆகணுங்கிற ஒரு ஃபோக்கஸ் மட்டும் இருக்கும். பட் எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில தான் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கில் ஆர் விஷன். ஒரு அதாவது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு விஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து பிசினஸ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல விஷன் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்க என்ன பண்ண போறீங்க டிசைட் பண்ணிட்டு. இல்ல எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி என்டர்பிரினர், பட் எனக்கு இன்னும் என்னதுல கிக் ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்லாம இருக்கீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு யூ ஹாவ் டு லிஸ்ட் அவுட் யுவர் ஸ்கில்ஸ். உங்களுக்கு பர்டிகுலரா என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் ஸ்கில் இருக்கலாம், இட் மேபி ஆட்டோ கேட் டிசைன், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபோட்டோஷாப் டிசைன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைனிங் லெவலில் ஸ்கில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஹார்ட்வேர் சைடில் இல்லாட்டி சாஃப்ட்வேர் சைடில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்கலாம், இல்லைன்னா பைத்தான் அந்த மாதிரி பர்டிகுலர் ஏதாவது டொமைனில் நாலேஜ் இருக்கலாம், வெப்சைட் டெவலப்மெண்ட், இட் மே பி எனி திங். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்குல்ல, ரொம்ப இல்லைன்னா யூஆர் இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், ஒரு ஒரு ஃபைனான்ஸ் பற்றி ஒரு ஃபைனான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கிளியரான ஐடியா இருக்கலாம். ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் இருந்துட்டு அந்த ஃபைனான்ஸ் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கரியர் இருக்கலாம். இந்த மாதிரி இட் மேபி எனி ஸ்கில்ஸ், ரொம்ப சாதாரணமான ஸ்கில்லாக கூட இருக்கலாம். என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ஸ்கில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் எனக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை, பட் நீங்க ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க, எனக்கு என்டர்பிரினர் ஆகிற ஐடியா இருக்கு, பட் என்ன மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல, பட் நான் என்னோட ஸ்கில்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, அந்த ஸ்கில்ஸ்ல இருந்து ரியல் டைம்ல இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் மூலமா ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு மாடல் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அதுல வந்து எக்ஸாக்டா ரியல் டைம் ப்ராப்ளம் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி உங்க ஸ்கில்ஸ் மூலமா இஃப் யூ கேன் கிவ் சம் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மார்க் பண்ணுங்க. இது வந்து நீங்க ஸ்கில் பேஸ் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு விஷயம். ரெண்டாவது, விஷன் பேஸ் பண்ணி நீங்க வந்து அதாவது எனக்கு வந்து ஐ ஹாவ் அ கிளியர் விஷன், நான் என்ன பண்ண போறேங்கிற ஒரு ஐடியா இருக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இஃப் யூர் இன் தட் ஸ்டேஜ், அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷனை மீட் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்த வந்து ஒரு ரியல் டைம் மாடலா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் வேணுங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் வைஸ் வர்ஸா தான். எனக்கு ஐடியா இல்லைன்னா என்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ஐடியாவை நம்ம வந்து எடுக்கலாம். அப்படி இல்லை ஐ ஹாவ் அ கிளியர் விஷன், நம்ம என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்போ அந்த ப்ராசஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன வேணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் செக்டர். ஓகே, நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், இல்லாட்டி நீங்க ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஒரு டொமைனை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்கில் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி கரண்ட் ப்ராப்ளம் வந்து நீங்க ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அக்ரிகல்ச்சரே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்க இது ரெண்டுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டேர்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் சைட்ல நீங்க டைப் ஆஃப் செக்டர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். இப்போ அக்ரிகல்ச்சர் சைட்ல நீங்க ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் சொல்யூஷன் கொடுக்க போறீங்களா, இல்லாட்டி ப்ராடக்ட் ஓரியன்ட் சொல்யூஷன் கொடுக்க போறீங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இப்போ அக்ரிகல்ச்சர்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது ஐஓடி பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு எனக்கு வந்து ஸ்கில் வந்து ஐஓடி இருக்குது, என்னோட விஷனை வந்து அக்ரிகல்ச்சருக்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா நார்மலா இருக்கிற அக்ரிகல்ச்சர் டொமைன்ல இல்லாட்டி ஃபார்மர்ஸ்க்கோ பெரிய ஃபார்மர்ஸ்க்கோ ஒரு ஐஓடி பேஸ்ட் சொல்யூஷன் நான் சர்வீஸா கொடுக்க போறேன்னா, இப்போ உங்களோட ஃபார்மிங் ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணி கொடுக்குறேன் ஒரு கன்சல்டன்சி மாதிரி, அந்த மாதிரி சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ண போறேன்னா, இல்லைன்னா அதுக்குண்டான ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்டை நானே பில்ட் பண்ணி அதை சேல் பண்ற மாடல்ல நான் எடுத்துட்டு போறேன். ஸோ சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் எந்த செக்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், யூ ஹாவ் டு பிளக் யுவர் சூட்டபிள் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஒரு
ஐஓடியே நீங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்கிற பட்சத்துல அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களோட சேம் ஐடியா ஆர் ப்ராடக்ட் மேபி சூட்டபிள் ஃபார் சம் அதர் அலைட் இண்டஸ்ட்ரீஸ். அது என்னங்கிறத நீங்க வந்து செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் நவ் வி ஆர் ஒர்க்கிங் வித் அ ப்ராஜெக்ட் கால், ஒரு ட்ரோனுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ட்ரோன் வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஐயோட ஏஐ கூட இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ற கான்செப்ட்ல. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து மெயின்லி வி ஃபோக்கஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் சைட். ஒரு அக்ரிகல்ச்சர்ல அட்டானமஸா ஒரு ட்ரோன் ஒர்க் பண்ணி அதோட பெஸ்டிசைட் ஸ்ப்ரே இந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வி ஸ்டார்டட். தென் அதுக்கப்புறமா ரைட் நவ் வி ஹாவ் அ தாட் ஆஃப் இதை வந்து சர்வைலன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் ஒரு டெலிவரி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சப்ளை செயின்க்கும் வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம வி ஆர் டிக்ளேர். ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தாப்புல இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் ஏரியால நீங்க கிரியேட் பண்ற ஐடியாஸ் ஆர் ப்ராடக்ட்டை வந்து அதுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய அலைட் இண்டஸ்ட்ரீஸ்லையும் பிளக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பவுண்டரிஸ் கொஞ்சம் வந்து வைட் ஆகும். ஸோ ஈஸிலி யூ கேன் மேக் சம் கமர்ஷியல் அண்ட் பெனிட்ரேட் இன் ட்ரோ மார்க்கெட். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 3வது ஸ்டெப்ல அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் 4வது, பில்டிங் அ ட்ரஸ்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க மார்க்கெட்ல போறதா இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல போறதா இருக்கலாம். ஸோ ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்டர்பிரினர் ஜர்னி. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னதான் பேசினாலும் இட் ஓன்ட் மேக் சென்ஸ். அது நம்ம நீங்க நிறைய பேசுறோம் இல்லாட்டினா பண்றோன்னு நம்மளை பத்தி ஏதாவது பெருமையா பேசிப்பாங்க, இல்லாட்டி நமக்கு ஏதாவது ஒரு நம்மளோட ஏதாவது கொஞ்சம் தேவைப்படும் போது நம்மளை கூப்பிடுவாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பாயிண்ட் ஆகுற சில விஷயங்கள் நம்ம கொடுக்காத வரைக்கும் கொடுத்தா கூட சிலப்போ நடக்கிறது டவுட் தான், பிகாஸ் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல. பட் ஸ்டில் அது தேவைப்படுற பட்சத்துல நீங்க அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ங்கிறத நீங்க கொடுக்கும்போது உங்களோட ட்ரஸ்ட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகும் மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு மார்க்கெட் சைட்ல வரும்போது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சைட்ல நீங்க ஒரு ஐஓடி பேஸ்ட் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே. 1 செகண்ட். சாரி. ஓகே. ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ங்கிறது ஒரு மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஐஓடி பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு ஃபார்மர் ஒரு ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்ல யுவர் கிவிங் சப்போர்ட் த்ரூ ஐஓடி சொல்யூஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹி இஸ் கெட்டிங் சம் ப்ராஃபிட் பேஸ்ட் ஆன் யுவர் ஐடியா. உங்களோட ஐடியா வந்து ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஹி இஸ் கெட்டிங் சம் ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இமிடியட்லி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ டாக்குமெண்ட். ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணும். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது வந்துட்டு பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் யுவர் ஐடியா அவருக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாரு, எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ வந்து அவுட்கம் ஒரு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் யுவர் ஐடியா அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணாங்க, எவ்வளோ வந்து அவுட்கம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அதுல எவ்வளோ ப்ராஃபிட்டபுளா இருந்துச்சு கம்பேர் டு த ப்ரீவியஸ் ஒன். ஸோ அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் டாக்குமெண்டா ரெடி பண்ணும். அட் த சேம் டைம் இந்த டாக்குமெண்டா ரெடி பண்றதை தாண்டி அந்த பர்டிகுலர் ஃபார்மரோ இல்லாட்டி அந்த பர்டிகுலர் லேண்ட்லார்ட் கூட ஒரு ஜஸ்ட் ஒரு வந்து ஃபீட்பேக் வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்களே அவங்களோட சைட்ல இருந்து பேச சொல்லுங்க ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்ன வந்து ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டா நீங்க வந்து ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெடி பண்ணும்போது இவங்க நீங்க அடுத்த கஸ்டமர்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு வீடியோ நீங்க வந்து ஷேர் பண்ணாலோ இல்லாட்டி ஒரு வெப்சைட்ல இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணாலோ ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்கா இதை வச்சு ஒரு ட்ரஸ்ட் லெவல் வந்து பில்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா மற்ற கிளைண்ட்ஸ் வந்துட்டு உங்களை தேடி வரதுக்குண்டான ஒரு ஸ்கோப்பா இருக்கும். ஒண்ணு. ஒரு இன்வெஸ்டர் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க போகும்போது இதே மாதிரி ரியல் டைம் சொல்யூஷன்ஸ் நீங்க கொடுத்து ஒரு ப்ராஃபிட்டபிள் மாடல் நான் பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டை உங்க பிசினஸ்ல ஒரு சின்ன லெவல்ல காமிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும்.
அப்பதான் அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் சிம்பிளா சொல்லணும்னா வாட் எவர் யூ டூ மேக் தஸ் அ டாக்குமெண்ட். ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆயிடாதீங்க. ஒரு டாக்குமெண்ட்னா ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டை எடுத்துட்டு ஜஸ்ட் புட் அ பாயிண்ட், என்னென்ன பண்ணணும், என்னென்ன அவுட்கம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்க. பிளஸ் வந்துட்டு அது யாருக்கு இம்பாக்ட் கொடுத்துச்சோ அவங்கள்ட்ட வந்து ஒரு வீடியோ பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபீட்பேக் வந்து வாங்குங்க. இதை வந்து ஒரு டாக்குமெண்டா சப்மிட் பண்ணிட்டே வாங்க, ஒரு ப்ராக்ரஸா அதை கொண்டு வாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி கேட்கும்போது இதை எடுத்து காமிக்கும் போது இதை வந்து ஒரு டாக்குமெண்டா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டா சப்மிட் பண்ணும்போது தே வில் கெட் சம் ட்ரஸ்ட் ஆன் யூ. ஒரு ட்ரஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும், மார்க்கெட்லயும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகும்போது சரி. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா ஒரு ஆஃப்டர் யுவர் ஸ்டூடெண்ட் ஜேர்னி ஒரு என்டர்பிரினரா ஒரு ஸ்டார்ட் அப்பா வரும்போது ஒரு பேங்கிங் ஆர் ஃபைனான்சியல் செக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ட்ரஸ்ட் உங்க மேல பில்ட் ஆகிறதுக்கு எவ்ரி இயர் ப்ராப்பரா இன்கம் டேக்ஸ் பே பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ற பட்சத்துல மட்டும்தான் அது அது நீங்க எவ்வளவு இன்கம் டேக்ஸ் பே பண்றீங்கன்னு பிரச்சனை இல்லை, சின்ன லெவலில் இருந்தா கூட ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டில் அது நீங்க பண்ற அந்த பட்ஜெட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நீங்க நீட் ஸ்கீம் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா நீங்க லோனுக்கு போனா கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த டாக்ஸ் பேயபிள் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்க ஸ்டூடெண்டா இருக்க பட்சத்துல ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்டூடெண்டா வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியான டிசிப்ளின்ஸ் வந்து கொஞ்சம் பண்ற மாதிரி இருந்துக்கும். அது பிகினிங்ல இருந்து அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஆஸ் அ என்டர்பிரினர் யூ ஹாவ் டு டேக் அ ட்ரஸ்ட் ஃப்ரம் 3 ஏரியாஸ். ஒன்னு மார்க்கெட்ல கஸ்டமர் சைட்ல ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் பண்ணணும். ரெண்டாவது ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு தேவையான விஷயத்த பண்ணணும். மூணாவது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கவர்மெண்ட், இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். தீஸ் 3 ஏரியாஸ் யூ ஹாவ் டு மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ட்ரஸ்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபிஃப்த் ஏரியா பார்த்தீங்கன்னா பி ரெடி டு ஹிட் த மார்க்கெட். ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி ஃபார்மேஷன் அண்ட் லைசன்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து பேமெண்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேஷன்ல நீங்க பண்ணும்போது தான் ஒரு ட்ராக் ரெக்கார்டா உங்களால அதை காமிக்க முடியும். ஸோ அதுல கம்பெனி ஃபார்மேஷன் எடுத்துட்டீங்கன்னா 5 டைப்பா வந்து நீங்க கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணலாம் இந்தியாவில். ஒன்று வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப், ரெண்டாவது பார்ட்னர்ஷிப், மூணாவது பிரைவேட் லிமிடெட், நாலாவது வந்து லிமிடெட் கம்பெனி, அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட். ஸோ அந்த 5 டைப்ல வந்து யூ கேன் ஃபார்ம் அ கம்பெனி. இதுல வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் கம்பெனிஸ் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இஸ் நாட் பாசிபிள். நாட் பாசிபிள் இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் தட் மச் சஜஸ்டபுள்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் பண்ண முடியாது 100%. லிமிடெட் கம்பெனிஸ் இட்ஸ் நாட் சஜஸ்டபுள். ஸோ அப்படிங்கும்போது யூ ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3 விஷயமா நீங்க இந்த 3 விஷயம் உங்க ஆப்ஷன்ல இருக்கு இஃப் யூ பிளான் டு பிகம் அ ஸ்டார்ட் அப் அப்படின்னா. இந்த 3ல ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிடலாம். 2 விஷயம் இருக்கு. அதாவதுன்னா நீங்க வந்து உங்களோட ஓன் மணியை வச்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறீங்களா. இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3ல ஆப்ஷன் வந்து 1 or 2 மாறிடும். ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க சார் இப்போ என் கையில ஓன் மணி இருக்கு, நான் அந்த மணியை வச்சு தான் நான் ஓன் ஃபண்டை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஐ எம் நாட் கோயிங் டு டேக் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் எனி ஒன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க பிரைவேட் லிமிடெடா போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு உண்டான ஃபைலிங் டியூட்டிஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நீங்க வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப் இந்த 2 பாயிண்ட்ல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப் போது சார் எனக்கு வந்து நாங்க 2 பேர் இல்லைன்னா 3 பேர் சேர்ந்து எங்களோட ஓன் ஃபண்டை வச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் இஸ் த ஆப்ஷன். இல்ல சார் என்னோட ஓன் மணி, நான் ஒரு பர்சன் தான், என்னோட ஓன் ஃபண்டை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பட்சத்துல ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்றது, பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஃபைலிங், அதாவது லீகல் சைட்ல வந்து ஆடிட்டர் ஃபைலிங் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்சஸ் தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு சின்ன ஒரு சஜஷனுக்காக கேட்குறேன், உங்கள எத்தனை பேருக்கு ஐடியா இருக்குது, மேபி இங்க வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்திருக்கிறீங்க இல்லையா. ஸோ ஐ எம் ஆஸ்கிங் யூ, ஒரு சேட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்களேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் பிசினஸ், ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாகவும் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம். இப்படி ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாகவே நான் வச்சுக்கிறேன். ஒரு மினிமம் உங்களுக்கு எவ்வளோ காசு இருந்தால் உங்களால வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிசினஸ், அதாவது லீகலா ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு XYZ அப்படிங்கிற ஒரு நேம்ல நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
ஸோ அந்த கம்பெனியை வந்து இந்தியன் கவர்மெண்ட்ல லீகலா ரெஜிஸ்டர் பண்ணி XYZ அப்படிங்கிற கம்பெனி நேம்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்து கிளைண்ட்ஸை பேமெண்ட் போட வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஸோ கேன் anyone type in chat box? I would like to know உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல ஐடியா இருக்கு அப்படிங்கிறது. சும்மா கெஸ் பண்ணி போடுங்க, நோ ப்ராப்ளம். Okay, 50,000 from Mohammad Hussain. Okay, anyone? முகமது ஹுசைன் மட்டும்தான் லைன்ல இருக்காரா? அப்படி இல்லைன்னா முகமது ஹுசைன் மட்டும்தான் ஐடியா இருக்குதா? ஸோ ரைட் ஆர் ராங், இட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி. அது மேட்டர் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ட்ரை டு பி பார்ட் ஆஃப் சம்திங், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதனால இஃப் யூ ஹேவ் எனி ஐடியா ப்ளீஸ் ஷேர் திஸ். ஸோ 50K, 1 lakh, 25K, அகைன் ஐம் டெல்லிங் யூ, ஐம் கிளாரிஃபைங் யூ தட் ஜஸ்ட் வந்து XYZங்கிற நேம்ல ஒரு கம்பெனி, அதாவது வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். கம்பெனின்னு சொல்றதை விட XYZங்கிற நேம்ல வந்து நான் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கிளைண்ட்ஸை வந்து அதுல வந்து பே பண்ண வைக்கணும். லீகலா இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்ல நான் ஒரு பிசினஸ் பண்றதுக்கு இது எனக்கு வந்து ஒரு ஆத்தரைசேஷனா இருக்கணும். இதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கேட்கிறேன். ஓகே, ஸோ 50K, 25K, 1 lakh இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் டெல்லிங் யூ தட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ 15K to 20K, minimum 7 to 10K. Okay, great. So great judgments by Mohammad Hussain and Jabaraj and Bhaskaran, Karthikeyan and Shiva. Okay, thank you. Fine, we'll come to that. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க பண்ணலாம். வெளியிலேருந்து ஃபண்ட் எடுக்கிறீங்கன்னா பிரைவேட் லிமிடெட், ஓன் ஃபண்டிங்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப். இதுல ப்ரொப்ரைட்டர்ஷிப்ங்கிறது நீங்க இண்டிவிஜுவல் ஃபண்டிங் வச்சு பண்றது. நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணணும் உங்க பிசினஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்களே டைரக்டா பண்ற பட்சத்துல MSME, அதாவது வந்துட்டு MSMEன்னு சொல்லிட்டு நீங்க வெப்சைட்ல நீங்க கூகுள்ல போயிட்டு MSME சர்டிபிகேஷன் அல்லது உத்யோக் ஆதார் சர்டிபிகேஷன் நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னு உங்களுக்கு வரும். அந்த உத்யோக் ஆதார் சர்டிபிகேட் மட்டும் MSME சைட்ல இருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது மட்டும் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ லைசன்ஸ் டு டூ அ பிசினஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பர்சன், ப்ரொப்ரைட்டர்ஷிப் கான்செப்ட்ல. அதை வந்து நீங்க வந்து டைரக்டா நீங்களே போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, என்ன நேம்ல நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்ண போறீங்க, இந்த 4 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வேணும். 2 ப்ரூஃப், ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு மட்டும் தான் வேணும். இது இருந்துச்சுன்னா வித்தவுட் எனி ஃபீ, 0 ஃபீல வந்து நீங்க ஆன்லைன்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி வித்தின் half an hourக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களோட உத்யோக் ஆதார் சர்டிபிகேட் உங்க கையில வந்துடும். இந்த சர்டிபிகேட் வந்துருச்சுனாலே அது உங்க பிசினஸ் நேம்ல தான் வரும். யார் ப்ரொப்ரைட்டருங்கிறோட நீங்க டீடைல் கொடுக்கறத வச்சு அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல அந்த உங்களோட ப்ரொப்ரைட்டரா உங்களோட நேம் அண்ட் டீடைல்ஸ் ஆட் ஆகும். இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க வந்து இமிடியேட்டா நார்மலா நீங்க வந்து ஒரு பேங்க்ல போய் யூ கேன் கிரியேட் அ கரண்ட் அக்கௌண்ட் இன் யுவர் கம்பெனி நேம். அதை வச்சு நீங்க வந்து பேமெண்ட்ஸ் வந்து நீங்க கிளைண்ட் சைட்ல ரிசீவ் பண்ண முடியும். ஸோ that much சிம்பிள்ங்க. 0 rupeesல யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிசினஸ் ஆஸ் அ ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஆடிட்டர் மூலமா பண்ணலாம். நான் டைரக்டா பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார், அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லைன்னா ஆடிட்டர்ட்ட போனீங்கன்னா இந்த உத்யோகாதார் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தே மே சார்ஜ் அரௌண்ட் 500 rupees. 500 ஒரு ஆடிட்டர் பொறுத்து 500 rupees to 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் இருக்கும். நீங்க டேரக்டா அப்ளை பண்ணா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்களும் கேட்பாங்க. அப்புறம் ஒரு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒன்று கேட்பாங்க. எந்த இடத்துல வச்சு பிசினஸ் பண்ண போறீங்க அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க. ஸோ 500 to 1000 rupeesக்குள்ள நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெரி சிம்பிள். அண்ட் பார்ட்னர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ 2-3 பேர் சேர்ந்து பண்ண போறீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் டீடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுல வந்து யார் யார் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து எடுத்துக்க போறீங்க, யாரோட எவ்வளவு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி என்ன பெர்சன்டேஜ்ல ஷேர் பண்ணிக்க போறீங்க, இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அது வந்து ஆடிட்டர் மூலமா அதை ரெடி பண்றதா இட்ஸ் அட்வைசபிள். ஸோ ஆடிட்டர் சைட்ல அவங்க டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. நீங்க போயிட்டு டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு ஒன் வீக் 3 to 1 week 3 days to 1 week உங்களுக்கு அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்மை. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2500 to 5000 rupeesக்குள்ள இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நீங்க வந்து கிரியேட் பண்ணிடலாம். பிளஸ் இது ரெண்டுக்குமே வந்து ஜிஎஸ்டிங்கிறது காமன். ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம்.
பட் யூஸ்வலி இப்போ வந்து எல்லா பேங்க்ஸ்லயுமே ஜிஎஸ்டி இருந்தாதான் அதை பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்குமே ₹500 தான் நீங்க ஜிஎஸ்டி கிரியேட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் நில் ஃபைல் பண்ணாலும் ₹500 தான் ஆடிட்டர் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடான விஷயம் தான் ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது, அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ உங்களோட ஓன் ஃபண்டை வச்சு தான் பண்ண போறீங்கன்னா இமீடியட்லி யூ கேன் கிக் ஸ்டார்ட். ஈவன் இஃப் யூஆர் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆர் யுவர் ஃபேக்கல்டி, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் ஆர் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் சர்வீஸ் பை கிரியேட்டிங் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப் ரைட் அவே. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அண்ட் மூணாவது, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பிரைவேட் லிமிடெட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷேர் கான்செப்ட் இருக்கணும். ஷேர் ஹோல்டிங் இல்லை ஸ்டாக் ஹோல்டிங் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும். அதுக்கு வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ல மட்டும்தான் ஃபீசிபிலிட்டி இருக்குது. ஸோ பிரைவேட் லிமிடெடா கம்பெனியை நீங்க கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. அது 15,000 12,000 பே பண்ணோம். பட் இப்போ வந்து 7,000 8,000 ருபீஸ்லேயே ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து இயர்லி ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்கம் டேக்ஸ் அப்புறம் ஆடிட் ஃபைல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 15,000 20,000 வரைக்கும் வருஷம் வருஷம் செலவாகும். ஸோ அது ஒன்று தான் அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனில உள்ள ஒரு அடிஷ்னல் ஒரு பேர்டன். அதுக்கு தேவை இருந்தால் மட்டும், அதனால தான் வி சஜஸ்டட் தட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அதர் பர்சன் அப்படின்னா மட்டும் பிரைவேட் லிமிடெட் போங்க. ஏன்னா அதுல இந்த ஃபைலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிஷ்னலாக இருக்கும். ஓன் ஃபண்டிங் வச்சு பண்றீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் போங்க. அதுல வந்து கிரியேட் பண்ணதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் ஃபைலிங்லாம் பண்ண தேவை இருக்காது. இன்கம் டேக்ஸ் அஸ் வெல் அஸ் நார்மலான அந்த ஜிஎஸ்டி மட்டும் ஃபைல் பண்ணா போதும். கம்பெனிக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நிறைய டேர்ம்ஸ்லாம் அதுல கிடையாது. ஸோ ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஃபார்ம் யுவர் கம்பெனி. ஸோ லிமிடெட் அண்ட் பப்ளிக் லிமிடெட்லாம் இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ அது இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூல அது தேவையில்லாத ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ஸோ லைசன்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன டொமைன்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கு தேவையான லைசன்சஸ் நீங்க ப்ராப்பரா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு ஃபுட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட்டுக்குனே வந்துட்டு சில லைசன்சிங் இருக்குது. அந்த இதை நீங்க பிளான் பண்ணுங்க. இப்போ ட்ரோன்லாம் போறீங்கன்னா ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு லைசன்சஸ் கவர்மெண்ட்ல வாங்கணும். இந்த மாதிரி உங்க ஐடியாவுக்கு உங்களோட பர்டிகுலர் டொமைனுக்கு இஸ் தட் எனி லைசன்சஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வித் ஆடிட்டர் சைட். ஸோ அது இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் அபவுட் ஹிட் த மார்க்கெட். அண்ட் மூணாவது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிக் ஸ்டார்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம்ங்கிறது வேணும். டீம்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப்ல சொல்ல நான். ஸோ யூ நீட் அ டீம் ஆஃப் ஃபவுண்டர்ஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னங்கிறது நான் அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டொமைன்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் டொமைன் ஆர் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் மூணாவது, மென்டரிங் அண்ட் நெட்வொர்க் சப்போர்ட். ஒரு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பிசினஸ் பண்றதுல. நீங்க ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் பண்றதுக்கு தெரிகிறத விட திருநெல்வேலியில எவ்வளோ பிசினஸ் பீப்புளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க பில்லிங் சாஃப்ட்வேர் பண்ண தெரிஞ்சா நீங்க இமீடியட்டா ஒரு 10 நாள்ல கூட பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை சேல் பண்ணாதானே உங்களால பிசினஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ திருநெல்வேலியில இருந்து நீங்க பண்ண போறீங்கன்னா திருநெல்வேலியில பில்லிங் சாஃப்ட்வேர் யாருக்கு சேல் பண்ண முடியும்? ஷாப்ஸ் இந்த மாதிரி ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல உள்ள பிசினஸ் பீப்புளுக்கு தான் நீங்க சேல் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளவு பேர் உங்க அந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வச்சுதான் உங்களோட மார்க்கெட் சஸ்டைனபிலிட்டி வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த நெட்வொர்க்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிளஸ் மென்டரிங், டேக் அ மென்டரிங் ஃப்ரம் அ பர்ஃபெக்ட் பர்சன். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். அது வந்து அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு ஒரு மென்டரிங்கிறது கிடைக்காது. பிகாஸ் வீ கேனாட் சூஸ் அ மென்டர், மென்டர் ஹாஸ் டு சூஸ் அஸ். ஸோ உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு மென்டர் கிடைச்சாலே ஒரு 50 to 60% நீங்க வந்து ஒரு உங்களோட ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லா போறதுக்கு உண்டான ரேட், சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அதிகமாயிடும்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஃபோர், பிஸ்னஸ் ஸ்கில்ஸ். பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு கிளைண்ட் எப்படி பேசுறது, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாஸ் எப்படி வந்து பர்ஃபெக்டா ஒரு மார்க்கெட்டிங் டூலா யூஸ் பண்றது, அண்ட் வந்து ஒரு ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபைனான்சியல் கால்குலேஷன்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் ஃபோர்காஸ்டிங்ஸ் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறது, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல உள்ள தேவையான ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கனாலே மற்ற 3 விஷயத்தையும் நீங்க கவர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பர்சனா ஒரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதை விட மை சஜஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமோட நீங்க வந்து ஒரு ஃபவுண்டிங் டீமோட நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது உங்களோட சக்சஸ் ரேட் ரொம்பவே அதிகப்படுத்தும்.
என்னோட கேஸ் ஸ்டடியில நான் பார்த்த நிறைய பேருக்குமே அது நான் ரியல் டைமா நடந்திருக்குது. ஸோ அதுல 3 விஷயம் இருக்கு. ஒரு 3 ஃபவுண்டர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி பண்றீங்கன்னா யூ மேபி இதுல 3 விஷயம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டெக்னாலஜியா ஸ்கில் லெவல்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது. அண்ட் ஃபைனான்சியல் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் அடுத்த லெவல், அதாவது ஜென்ரேட்டிங் ரெவன்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஃபைனான்சியல் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது அதை கரெக்டாக ஃபைனான்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்றது, பிளான் பண்றதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு டீமை எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் வாங்குறது. டெக்னாலஜி அண்ட் டொமைன்ங்கிறது அந்த பர்டிகுலர் டொமைன்ல புதுசு புதுசாக நம்ம என்ன பண்ணலாம்னு இனோவேட் பண்ணி ரிசர்ச் பண்றது, இல்லாட்டி அந்த டெக்னாலஜியை பில்ட் பண்றது, அந்த ப்ராடக்டை பில்ட் பண்றதுன்னு சொல்லலாம். இந்த 3 ஏரியாவா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்போட ஓவரால் எக்ஸிகியூஷனை வந்து பிரிக்க முடியும். ஸோ நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா இருக்கிறீங்க, இந்த 3மே உங்களுக்கு எக்ஸலண்டா தெரிஞ்சிருந்தா கூட உங்களோட ஃபுல் கான்ட்ரிபியூஷனை 3 விஷயத்துலையும் ப்ராப்பரா கொடுக்க முடியாது உங்களால. தட் இஸ் ட்ரூ. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் அ வைஸ் டிசிஷன். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஃபவுண்டரை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இட் குட் பி வெரி பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து டெக்னாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கும் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் 2 ஃபவுண்டர்ஸ் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து நீங்க இதை அந்த ஸ்டார்ட் அப்பை கிக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பாருங்க. இல்லை நீங்க வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங் சைட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, ஒரு டெவலப்மெண்ட் ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கும் ஃபைனான்ஸ் அண்ட் ஆப்ரேஷனுக்கும் ஒரு பர்சன் 2 பேரும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டிங் டீமோட நீங்க கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன். அப்படி உங்களால நீங்க இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ஸ்டார்ட் அ ஃபவுண்டிங் டீமோட ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படலைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஏரியா எடுத்துட்டு மற்ற 2 ஏரியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்ப்ளாயியாவது ஹையர் பண்ணி யூ ஸ்டார்ட் தட் பாயிண்ட். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாகும் ஃபைனான்சியலா. பட் இந்த 3 ஏரியாவே நீங்க ஒருத்தரே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூல சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி. நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த 3 ஏரியாவுக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பர்சன் அசைன் பண்ணி உங்களோட ஸ்டார்ட் அப்போட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ் ரேட் அதிகம். தட் இஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் strong input from my point of view. So from my personal experience as well as நான் இது வரைக்கும் பார்த்த என்னோட கொலீக்ஸ் as well as ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், டோன்ட் ட்ரை டு மேட்ச் தீஸ் 3 ஏரியாஸ் ஃப்ரம் யுவர் சைட். that will hit you very badly in the future. Okay, so futurist technologies நான் சொன்ன மாதிரி robotics, artificial intelligence and IoT இந்த 3 ஏரியா வந்து futuristic டெக்னாலஜியா சொல்லலாம். எங்களோட கோர் ஏரியாவும் அதுதான். ஸோ அதை பத்தின ஒரு கிளான்ஸ் நான் வந்து ஃபாஸ்டாகவே கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்துட்டு அதுல என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சின்ன ஹிண்ட் ஒரு ஓவர் வியூ நான் கொடுத்துட்டு வீல் கோ டு த நெக்ஸ்ட் அவுட்கம். ஸோ ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ பொறுத்தளவு வந்துட்டு ரொபாட்டிக்ஸ் ஏஐங்கிறது இட்ஸ் நாட் அ கிரியேட்டிவ் டெக்னாலஜி, அதாவது வந்து இன்வென்ட் பண்ண டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ மிமிக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இட்ஸ் கம்ப்ளீட் காப்பி கேட் டெக்னாலஜி ஃப்ரம் த நேச்சர்ஸ் பயாலஜி. ஒரு நேச்சர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து மிமிக் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹியூமன் ப்ராசஸ்ல வந்து நமக்கு வந்து 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு சென்ஸ் பண்றோம். பேஸ்ட் ஆன் த சென்சிங் வந்து வி ஆர் டேக்கிங் டிசிஷன் ஃப்ரம் த பிரைன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மசில்ஸ் அண்ட் போன்ஸ் மூலமா வி ஆர் கிவிங் சம் ஆக்ஷன்ஸ். அது வந்து ரெஸ்பான்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் 2 டைப்பா இருக்கும். ரெஸ்பான்ஸுங்கிறது நம்ம ஜஸ்ட் வந்து ஸ்பீச் கொடுக்கறது. நான் வந்து நம்ம எந்த மூவ்மெண்ட் இருக்காது, பட் ஜஸ்ட் வில் கிவ் அ ரெஸ்பான்ஸ் த்ரூ அவர் ஸ்பீச். ஸோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஹேண்டை மூவ் பண்றது, இல்லாட்டி ஏதாவது எடுக்கிறது, புல் பண்றது, புஷ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மூவ்மெண்ட் சொல்லலாம். வாக் பண்றது, இந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த 2 டைப்ல ஆக்ஷன்ஸ் பண்றோம். இதுதான் நம்மளோட ஹியூமனோட ஓவரால் ப்ராசஸ். இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சிஸ்டம். வி ஆர் டேக்கிங் எனர்ஜி ஃப்ரம் ஆக்சிஜன் ஆஸ் வெல் அஸ் ஃபுட். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நர்வ் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது 2 தான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங் அஸ் அ சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் ஹியூமன் ப்ராசஸ். ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐங்கிறது இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒரு டெக்னாலஜி மூலமா ரீப்ளேஸ் பண்ணி ஒரு மிஷினுக்கு கொடுக்கும்போது வி கால் இட் அஸ் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ பார்ட். ஸோ சென்ஸ் பதிலாக சென்சர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சேம் அந்த 5 கிளாசிபிகேஷன்ஸ் தான் வி ஆர் டேக்கிங் சென்சர்ஸ். இஃப் யூ டேக் எனி சென்சார் அந்த 5 கிளாசிபிகேஷன்ல தான் வரும். அண்ட் டிசிஷன் சைட்ல வி ஆர் யூசிங் பிரெயின். அண்ட் ஆக்டிவேட்டர்ஸ் வந்து நம்ம ஆக்ஷனுக்காக, ரெஸ்பான்ஸ்க்காகவும் சரி, மூவ்மெண்ட்ஸ்க்காகவும் சரி நம்ம யூஸ் பண்றோம். சொன்னா எனர்ஜி சிஸ்டம்ஸ்ல பவர் சிஸ்டம்ஸ், ஒயர்ஸ் அண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்றோம். சிக்னல்ஸ்க்கும் சேம் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிக்னல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஸோ இதை மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி அப்படியே ஒரு மிமிக்கா நம்ம வந்துட்டு நம்மளோட ஹியூமன் ப்ராசஸ்ல எடுத்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ப்ராசஸ்ல யூஸ் பண்றோம். அண்ட் மெயின்லி ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சிங்கிள் டேர்ம். ரொபாட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும், பட் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்.
அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஐ வில் கிவ் யூ சம் கிளாசிஃபிகேஷன் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது யூ வில் கெட் சம் கிளியர் ஐடியா. ஓகே, ஸோ டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ ப்ரீ ப்ரோக்ராம்டா ஒர்க் பண்றது வந்து நம்ம ரொபோட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ரொபோட்ஸ் ஓன் கெட் லேர்னிங். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் லேர்னிங் வந்து அதுக்கு இருக்கும். ஆக்ஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போத் கேன் ரெஸ்பான்ஸ் த்ரூ சம் ஸ்பீச் ஆர் டிஸ்பிளே. பட் ஸ்ட்ரக்சரல் மூவ்மெண்ட்ங்கிறது ரொபோட்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோ நீட் டு பி a ஸ்ட்ரக்சரல் மூவ்மெண்ட். இட் கேன் பி a பிரைன். ஒரு சின்ன நார்மலான ஒரு அலெக்சா இந்த மாதிரியான விஷயங்கள் கூட we can call it as AI. பட் ரோபோட் அப்படின்னு சொல்றோம்னா இட் ஷுட் ஹேவ் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரல் மூவ்மெண்ட். ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்க இந்த சென்சர்ஸ் பிரைன்ஸ் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வி ஹாவ் சம் டூல்ஸ் அண்ட் திங்ஸ். ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ ட்ரை டு கிவ் சம் கிளாக்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் டைம் வி ஆர் ஜஸ்ட் பாஸ்டிங் த திங். ஸோ அதில் ஒரு சின்ன இன்புட் மட்டும் கொடுத்துக்க விரும்புறேன். இதுல வந்து நீங்க லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டூல். இது நாட் ஓன்லி ஃபார் ரொபாட்டிக்ஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கிக் ஸ்டார்ட் யுவர் ஸ்டார்ட் அப் ஜர்னி ஆஸ் அ ஃப்ரீலான்சிங். அண்ட் இதெல்லாமே நான் கொஞ்சம் பாஸ்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் டைம் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருந்தேன். ஸோ வில் கம் டு த லாஸ்ட் ஒன். ஸோ ஹவு டு கெட் ஃபண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல ஸோ 4 விஷயம் நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது வந்து இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கிறது. ஸோ நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியா வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுல வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து பண்றாங்க. அதை நீங்க போய் செக் பண்ணுங்க. அண்ட் எஸ்பெஷலி இடிஐ, தமிழ்நாடு என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்ல இருந்து ஐவிபி ப்ரோக்ராம் ஒன்று ஆஃபர் பண்றாங்க, இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம். அது வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயமா பண்றாங்க. நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா அந்த ஐடியாவை ப்ரோட்டோடைப்பா மாத்துறதுக்கு ஒரு 2 lakh rupees ஃபண்ட் சாங்ஷன் பண்றாங்க, வவுச்சர் ஏ அப்படிங்கிற கான்செப்ட்ல. அதை வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பா மாத்துறதுக்கு அப்புறம் ப்ரோட்டோடைப் டு ஒரு யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ராடக்டா மாத்துறதுக்கு ஒரு 5 lakh rupees சாங்ஷன் பண்றாங்க வவுச்சர் பில. இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து ப்ரோட்டோடைப் டு ப்ராடக்டா மாத்துறதுக்கு யூ கேன் கெட் 7 lakh rupees ஃபண்ட் ஃப்ரம் ஐவிபி ப்ரோக்ராம் த்ரூ தமிழ்நாடு இடிஐ. இது வந்து ஒரு நாலேஜ் பார்ட்னர் மூலமா தான் எடுக்க முடியும். நம்ம திருநெல்வேலியே 2 நாலேஜ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இதை சப்போர்ட் பண்றதுக்கு. தமிழ்நாட்டில் உள்ள நிறைய நாலேஜ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் அதிகமாக வேணும்னா உங்களோட இடிசி டிபார்ட்மெண்ட்ல கேட்டுக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா வில் கெட் அ வெப்சைட். அதுல போய் நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுலயும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க, ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. யூ வில் கெட் அ ஐடி நம்பர், ஒரு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஃபண்டிங் லெவல்ல போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டிபிஐ அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ் சொல்லிட்டு தமிழ்நாடு லெவல்ல வந்து ஒரு 14 இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சென்டர்ஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அப்படின்னு ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் ஃபைனான்சியல் ரீசன்னால ஒரு சேலரி இருந்தாதான் பண்ண முடியும்னு நீங்க விட்டுட்டு போற சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா யூ கேன் அவைல் திஸ் பர்டிகுலர் என்டர்பிரினர்ஷிப் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஸ்கீம். இதுல இருந்து அவங்க ஐடியா செலக்ட் பண்ணாங்கன்னா, உங்க ஐடியாவை அந்த டிபிஐல செலக்ட் பண்ணாங்கன்னா மந்த்லி 30,000 rupees வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுத்துட்டு 1 year உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க உங்களோட பிசினஸ் ஐடியாவை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு. அது எக்ஸிக்யூட் ஆகலைன்னா தே ஓன்ட் கொஸ்டின் யூ, அப்படியே நீங்க டிராப் பண்ணிட்டு போயிடலாம். அது பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் ஆகிற பட்சத்துல தே ஆர் கிவிங் 10 lakh rupees ஃப்ரம் த நிதி பிரயா ஸ்கீம் அடுத்த லெவலில் உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலே 14 டிபிஐஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபிஐலையும் ஒவ்வொரு செக்டர் டொமைன்ஸ் இருக்கு. நீங்க என்ன டொமைன் சூஸ் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் டிபிஎஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். தென் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இது வந்து ஸ்ட்ராங்கா இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உங்க பிசினஸ் நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா பில்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது இருக்கும். ஸோ அதுல ரொம்ப டீட்டெயிலா நான் உள்ள போக விரும்பல. ஸோ டைம் நமக்கு ரொம்ப ஷார்ட் ஆகுறதுனால ஐம் கோயிங் டு த கன்க்ளூஷன். ஸோ ஒரு கீ ஆக்ஷன் பிளான் பார்க்கும்போது இந்த 4 விஷயத்த ஸ்ட்ராங்கா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க உங்க பர்டிகுலர் டொமைன் ஏரியால, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இப்போ ஒரு டெக்னாலஜி பேஸ் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்கிரேட் ஆகாம தான் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஃபீல்டு வைஸா போயிட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட ரெக்யர்மெண்ட்டை நோட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. நிறைய பேர் நிறைய ரெக்யர்மெண்ட்டை சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க ஃபீல்டுக்கு போனீங்கன்னா டூ அ கிரவுண்ட் ஒர்க் இன் யுவர் டொமைன் ஏரியா. ரெண்டாவது இண்டஸ்ட்ரி அப்டேட் எடுத்துக்கோங்க. கரண்டா என்ன அப்டேட்ஸ் வந்து உங்க இண்டஸ்ட்ரியில உங்க டொமைன்ல போயிட்டு இருக்கிற அப்டேட் எடுத்துட்டு அதை லேர்ன் பண்ணுங்க. கீப் லேர்ன், டோன்ட் ஸ்டாப் லேர்னிங், அது வரையும் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து டெடிகேட்டட் டைம் இன் பில்டிங் நெட்ஒர்க். உங்க டொமைன் ரிலேட்டடாகவும் சரி மார்க்கெட் ரிலேட்டடாகவும் சரி நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அண்ட் கொலாபரேஷன் பிட்வீன் கம்பெனிஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு உங்க லோக்கல்ல இருக்க கம்பெனிஸ் கூடயும் சரி, உங்களோட டொமைன் பேஸ்ட் இருக்கக்கூடிய அப்ராட் கண்ட்ரீஸோ, அப்ராட் கம்பெனிஸோ, அப்ராட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸோ, இல்லாட்டி வந்துட்டு அதர் ஸ்டேட்ல இருக்க கம்பெனிஸ் கூட கொலாபரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொலாபரேஷன் மூலமா நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 4 விஷயமே வந்து கீப் இன் யுவர் மைண்ட் அஸ் அ கீ ஆக்ஷன் பிளான். It will help you to make your startup journey in a higher level success rate. Thank you. If you have any queries, you can ask me. If any queries, you can ask. Actually, the college gets over by 4 o'clock, sir. Okay, ma'am. So actually, it is very useful. Actually, so many steps, so many initiatives. What are all the funding sources that is available? Really, it is very useful to all of us. Okay. If you have any doubt, you can type your message in the chat box. Thank you, Mr. Basket. It's a pleasure. So shall we wind up? Okay, ma'am. Sure. Bye. So I thank our resource person, Mr. Ramaya Chidambaram, for his interesting and thought-provoking address. Thank you so much, sir. It's a pleasure. I would like to express my profound gratitude to our management for their motivation. I thank our principal, sir, for his enthusiastic support and guidance. I thank our coordinators, Mr. Pradeep and Mr. Wilfred,